ரீசெண்டா நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நான் பேசுற விஷயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த நியூஸ் போகுது. இதை பத்தி ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இது மாதிரி உங்களுக்கும் எதுவும் ஃபீல் ஆகுதா? அப்படி ஆகலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க நண்பர்கள் யாருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மொபைலை வந்து பெரிய ஹேக்கரால தான் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. சாதாரண ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்க இந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்றாங்க, பேசிக்கான ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க கூட நம்மளுடைய மொபைலை வந்து ஒரு சின்ன ஒரு ஆப் மூலமா வந்து ஹேக் பண்ண முடியும். இதுக்காக பெரிய கோடிங் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாவே நம்மளுடைய போன்ல இருக்கிற விஷயங்களை இன்னொருத்தரால பார்க்க முடியும், கேட்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. அந்த ஆப்ஸை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, ட்ராக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தின வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்ஸை பத்தி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன். இது வந்து ட்ராக் வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இது மாதிரி ஆப்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மந்தப்பட்ட 2 ஃபோன்ல இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு சேம் இமெயில் ஐடி போட்டு லாக்இன் பண்ணிட்டோம்னா உங்களுடைய மொபைல இருந்து நீங்க யார் மொபைல வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களோட மொபைலில் இருக்கிற கேமரா, அந்த டார்ச் லைட்டு, அப்புறம் ரிங்கர், ஸ்பீக்கர், அதாவது அவங்களுடைய மைக்கை கொண்டு நீங்க உங்களுடைய போன்ல இருந்து அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த ட்ராக் வியூ அப்ளிகேஷனை பத்தி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ தான் லிங்க்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான் இவ்வளவு நாளா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றேன், டிஃபரெண்டான ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும், நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதை வச்சு எப்படி என்னுடைய போன்ல இருக்கிற விஷயங்களை எப்படி இன்னொருத்தரால பார்க்க முடியும், கேட்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ உங்க மொபைல்ல வந்து இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே மெனு ஐகான்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா சில ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ற ஆப்ஸை வந்து ஹைட் பண்ணலாம். டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஸை கூட நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இருக்குது. இதுக்கு வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் உள்ளார போனீங்கன்னா அங்க நிறைய ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து போன்ல மெனு ஐகான்ல வந்து இந்த ஆப்ஸ் எங்கேயுமே ஷோ ஆகாது. இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து மெனுல வந்து தெரியட்டானாலும் அது பேக்ரவுண்ட்ல ரன்னிங்ல தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ஆப்பை வந்து நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி இதனுடைய செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஆனா இந்த ஆப்ஸ் உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ யாருமே வந்து செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செக் பண்றது கிடையாது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளார போங்க. ஆப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை செலக்ட் பண்ணி உள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்ல இருக்க டிஃபால்ட் ஆப்ஸும் இருக்கும். அது மாதிரி நீங்க என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாம் அங்க வந்து உங்களுக்கு தெரியும். இதுல உங்களுக்கு டிஃபரெண்டா ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் இருக்கு, நான் இது டவுன்லோட் பண்ணவே இல்லை, இந்த ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆப்ஸ் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க போனை வந்து ரீசெட் பண்றதும். ஸோ ரீசெட் பண்றதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளார போனீங்கன்னா அங்க போயிட்டு எரஸ் ஆல் டேட்டான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்றது மூலமா உங்க போனை வந்து ரீசெட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹார்ட் ரீசெட்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் ரீசெட் எப்படி பண்றதுன்னா உங்க போன்ல இருக்கிற பவர் பட்டன் இல்லைன்னா வேல்யூம் அப் டவுன் இந்த 2 பட்டன்ல ஏதாச்சும் 2 பட்டன் வந்து சேமா பிரஸ் பண்ணீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி மோடு வரும். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில மாடல் போன்ல வந்து டச் ஒர்க் ஆகும், சில மாடல் போன்ல டச் ஒர்க் ஆகாது. அப்படி இருக்க சமயத்தில் நீங்க இதுல இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு அந்த பவர் பட்டனை வேல்யூம் டவுன் அண்ட் அப் பட்டனை வந்து செலக்ட் பண்றது மூலமா இதுல போயிட்டு நீங்க போனை வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். உங்களுடைய போன் வந்து ஹார்ட் ரீசெட் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு உங்களுடைய பிராண்டு உங்களுடைய மாடல் என்ன அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு அது பக்கத்துல ஹார்ட் ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா இதை பத்தின வீடியோஸ் நிறையவே இருக்குது. அதுல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து நீங்க வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். ஸோ இதுல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய போனை நீங்க சேஃபாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருக்கு, இப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல அடிக்கடி எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் போடுங்க அப்படின்றது. இந்த லைக் போடுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அது மட்டும் இல்லாம அதிகமான லைக்ஸ் விழுந்துச்சுன்னா அந்த வீடியோவை யூடியூப் வந்து மற்ற பார்வையாளர்கள் மற்ற வியூவர்ஸுக்கும் அந்த வீடியோவை வந்து ஷோ பண்ணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது இந்த மாதிரி லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.